புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இப்ப நீங்க எதை பற்றியும் எண்ணாமல் தியானம் செய்யணும் என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் சொல்றேன், மெடிடேட் ஆன் நத்திங். எதை பற்றியும் யோசிக்காமல் தியானம் செய்ய என்ன பண்ணுவீங்க? சூன்யத்துல மனசால உட்கார முடியாது. அதற்கு ஒரு புரிதலுக்கு முதல்ல ஒரு தண்ணீரை மிதக்கும் போது ஒரு குச்சியை கொடுத்தா பிடிச்சுக்கிறான் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்னத்தை கொடுக்குறோம்? குச்சி. உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கின்ற ஒரு அனுமானத்தை கொடுக்குறோம். ஒளி ரூபத்தை பார்க்கல, அந்த அனுமானத்தை கொடுக்குறோம். ஏன்னா மைண்டுக்கு எதை பற்றியும் யோசிக்காதுன்னு அது எதை யோசிக்கும். சோ அந்த சிந்தனைக்கு முதல்ல கொடுக்குறோம். அதை பிடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும்னா மெதுவாக அதை தாண்டி செல்லும் பொழுது அந்த ஒளின்ற விஷயம் உங்களுக்கு பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமில்லாத தன்மை உங்களுக்கு அனுபவத்துல இதெல்லாம் புரியும். இந்த கணர்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 50 அடி 60 அடி 70 அடி உரையா இருக்குவாங்க. கரெக்டா? மேல இப்படி இருக்கும். இதே உதாரணம் பாபுஜி கொடுக்குறாரு, அதனால அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்றேன். அந்த 50 அடி கணர்ல அந்த 50 அடி ஆழம் எங்க இருக்கு? கணத்துலதான் இருக்கு. மேலே இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி இல்லைன்னா கீழே தெரியும். தண்ணி இருப்பதனால் தெரியவில்லை. அந்த தண்ணீர் என்ற திரை தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்காராஸ்ன்றது.